நேயர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். இந்த கூட்டணி முயற்சியின் கதாநாயகனாக திருமாவளவன் அவர்கள் பார்க்கப்பட்டார். அவரே ஒரு பேட்டியில இப்படிதான் நடந்தது, இப்படிதான் போச்சுன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு மறுநாள் அப்படியே மாத்தி பேசுறாரு. அதாங்க, இதை நம்ம பதிலே சொல்லணும். இதுக்கு நம்ம பொழிப்புரை எழுத வேண்டிய, விளக்குரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நியூஸ் 18 தொலைக்காட்சியில கார்த்திகை செல்வன் செய்தியாளர் அவர்கள் கொடுத்த பேட்டியை முழுவதுமாக கவனிப்பவர்களுக்கு அவர் உண்மையை புட்டு புட்டு வைத்து விட்டார், நீங்கள் சொன்னது போல என்பது நன்றாக தெரியும். ஆனால் அடுத்த நாள் காலையில் 5-6 தொலைக்காட்சிகள் மைக்க போடும்போது பல்ட்டி அடிச்சு அப்படியே பேசுகிறார். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இதுக்கு எந்த விதமான விளக்க உரையும் கொடுக்க வேண்டியதில்லை, மக்கள் முடிவு செய்வார்கள். இல்ல, திருமாவளவனுக்கு ஏன் இப்படி ஒரு தருமாற்றம்? எனக்கு உண்மையிலே அது புரியும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு யார் காசு கொடுத்தாலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காதவர், கூட்டணி மாறாதவர், நிறைய பெயர்கள் அவருக்கு இருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்துல அவருடைய கருத்துல இருந்து ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்காரு. மேபி மார்ஷல், அதுக்கு ஒரு காரணம் அவருடைய வாக்கு வங்கி இன்று கணிசமான அளவு குறைந்தது 70% 80% விஜய் பக்கம் நகர்ந்து விட்டு அந்த ஒரு விரக்தி காரணமாக அவர் இப்படி பேசுகிறாரோ என்றுதான் நான் பார்க்கிறேன். கணிசமான அளவு தன் வாக்கு வங்கியை இழந்திருக்கிறார், நிரந்தரமாக இழந்திருக்கிறார். அந்த விரக்தி காரணமாக தான் அனுபவசாலியான திருமாவளவனே மாற்றி மாற்றி பேசுகிறார். அது டிஜிட்டலில் பேசுனீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது வேறு. பிரிண்ட்லையாவது மிஸ்கோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், அதை தவறாக எழுதிட்டாங்க. டிவியில் வார்த்தை இருக்குது சார், தெளிவாக இருக்குது. அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் கூட்டிக்காரனை போட்டு வேறு மாதிரி பேசுகிறாருன்னா அதுக்கு நம்ம கிரியேட் பண்ண வேணாம். மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். திருமாவளவன் அவர்கள் இப்போ அவர்களுடைய ஓட்டு பெருசாக போயிருக்கு அப்படின்றீங்க. பட் வழக்கமாக அவர் இடையில தோல்வி தான் அடைஞ்சிருக்காரு. 2 சீட்டு 2 எம்எல்ஏ வந்திருக்கு. போன தடவை 4, இந்த தடவை 2. போன தடவை 4 வாங்கினதை விட இந்த தடவை 2 வாங்கினது மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா வாக்கு வங்கி வெளியேறி இருக்கு. இல்லை சார், வழக்கமாக ஏறுறது இறங்குறது அப்படி பார்க்க முடியாதா? நம்பர்ஸை வச்சு பார்க்காதீங்க சார். நம்பர்ஸை வச்சு பார்ப்பது ரொம்ப தவறான பார்வை. ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சு, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனிக்க வேண்டியது வெறும் எண்ணிக்கை மட்டும் அரசியல் இல்லை. சில நேரங்களில் எண்ணிக்கை முக்கியம், எல்லா நேரங்களிலும் எண்ணிக்கை முக்கியம் அல்ல. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அவர் ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னா, இந்த நிலைமைக்கு காரணம் அவருடைய வாக்கு வங்கி அவரை விட்டு நிரந்தரமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. அதுதான் காரணம். ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில் பங்கு வகித்தால் அது ஃபேரா இருக்குமா? ஃபேரா இருக்காது. என்ன காரணம்? அவரா இல்லை கட்சியா? திருமாவளவன் அவருடைய கட்சி அது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னா விசிகா அமைச்சரவைக்குள்ளே போகணும். ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பவர்களால் என்றைக்குமே ஆட்சியாளர்களுக்கு தலைவலி தான். ஒரு அரசுக்கு அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை என்றால் வெளியிலிருந்து ஆதரிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. வெளியிலிருந்து ஆதரிப்பது என்பது ஒரு பெரிய ஆபத்து. அது தலைமையில தொங்குற கத்தி. எப்போ ஆதரவு வாபஸ் வாங்குவாங்கன்னு தெரியாது. அமைச்சரவைக்குள்ளே இருந்தால் வாபஸ் வாங்குவதற்கு வாய்ப்பு குறைவு. அமைச்சரவைக்கான ஸ்திரத்தன்மை என்பது வெளியிலிருந்து ஆதரிப்பவர்கள் உள்ளே போவதால் தான் நடக்கும். அது வெளியிலிருந்து ஆதரிப்பது என்பது எப்பயுமே ரொம்ப 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 ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு. உள்ள இருக்கணும், நீங்க வெளியில இருந்தீங்கன்னா சிக்கல் தான். இல்ல, திமுகவினுடைய கூட்டணியில இருந்து அங்க ஓட்டுகளை வாங்கி இப்படி போறாரு. இல்ல, இப்ப அவர் அமைச்சரவைக்குள்ள போயிட்டாரா திமுக கூட்டணி உள்ள இருக்க முடியாது, அது உண்மை. இப்ப நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், அரசை ஆதரிக்கிறோம் அவங்க பேசுறாங்க இடதுசாரிகளும் விசிகாவும். ஒருவேளை அமைச்சரவைக்குள்ள இவர்கள் போவார்களே, ஆனால் லெப்ட் போவாது. விசிகாவுக்கு அந்த ஆசை இன்னமும் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவங்க சபை உள்ள போனாங்கன்னா இந்த அரசுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாவேகாவை மிக கடுமையாக எடுத்தாங்க. திருமாவளவன் வெளில சொல்றாரு, கட்சிக்குள்ள நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும், நம்ம கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கணும் அப்படின்னு அவ்வளவு குரல்கள் வலிமையா எழுந்துகிட்டே இருக்கு அப்படின்றாரு. என்ன காரணம் இப்படி ஒரு மாற்றத்திற்கு? அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை விசிகாவுக்கு வந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சவங்க விஜயோட கூட்டணியில போயிருந்தாங்கன்னா ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, 3-4 மந்திரிகள் கூட வந்திருப்பாங்க. அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்தார்கள். இன்னைக்கு 2 சீட்டை வச்சுட்டு விஜய்க்கு மெஜாரிட்டி இல்லாததால இது ஒரு வாய்ப்பாத்தி விசிகாவுக்கு வந்திருக்குது. அமைச்சரவைக்குள்ள அவர்கள் பங்கு பெறுவது அரசின் ஸ்திரத்தன்மையை பலப்படுத்தும். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை இது வெளியேற்றிவிடும். விசிகாங்க உள்ள போறத ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு ஆசீர்வதிச்சாங்கல்ல, ஆதரவு கொடுங்க அப்படின்னு. இதே அப்படி பண்ண மாட்டாங்களா திமுக? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏங்க ஒன்ஸ் ஃபார் ஆல்ங்க, நீங்க அமைச்சரவைக்குள்ள போயிட்டு ஸ்டாலின் வீட்டுல போய் உட்காந்துருப்பீங்களா? இது எப்படி உட்காந்துருப்பீங்க? இது என்ன கதையா இருக்குது? வாய்ப்பே கிடையாது. இப்பயே முடியாது. லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்ததுன்னா விஜய் அரசை ஆதரிச்சுட்டு திமுக கூட்டணியில் இருப்பீங்களா? அப்பயும் அருந்துரும். அது
அருந்துரும், அப்பயே அருந்துரும். பெரிய அளவுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் திமுக சார்பா ரொம்ப இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நேர்காணல்ல பேசணும். ஆனா இப்ப பட்டுன்னு தாவேக்காவுக்கு ஜம்ப் அடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய இலக்குன்றது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. தொண்டர்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் இருந்தார்கள் எப்பொழுதுமே. நீங்க சொல்லக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் வேண்டுமானால் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் விசுவாசிகள் தான் திமுகவுக்கு. ஆனால் விசிகாவுடைய சராசரி தொண்டர் அதில் ஒரு 70% 80% விஜய் பக்கம் போய்விட்டான். மீதி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நமக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், நம்ம திமுகவுடன் இருக்க வேண்டாம் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அந்த முடிவை எடுக்க விடாமல் அவரை தடுப்பது அவருடைய நிர்வாகிகள் பெரிய அளவில். திருமாக்கு திமுக ஸ்டாலினோட ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. அதனால அவரும் தயங்குறாரு. பட் கட்சி அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் அவருடைய கட்சி இல்லை. கட்சி ஆல்ரெடி 70% 80% அங்கே போயிடுச்சு விஜய் கிட்ட. மீதி இருக்கக்கூடிய தொண்டர்களும் நம்ம தாவேக்காவோட போகணும் தான் விரும்புகிறாங்க. அந்த கருத்துக்கு எதிராக செயல்பட விரும்புகிறார் திருமா. அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு பக்கம் நிர்வாகிகள், ஒரு பக்கம் தொண்டர்கள். 5 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பிறகு திமுகவை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்பது, ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான விசிக தொண்டர்களின் கருத்தாக. பாஜக எதிர்ப்புக்காக அது ஒண்ணுதான். அது ஒன்றை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது ரொம்ப நாள். இல்லை, இப்போ சேச்சுரேஷன் பாயிண்ட்னு வாங்க. திரும்ப திரும்ப பிஜேபின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நீங்க ஜால்ரா போட்டதுன்றது இந்த எலெக்ஷன்ல அது எடுபடாது. இங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி நீங்க பேச மறுக்கிறீங்க. எல்லாத்தையும் தூக்கி போய் பிஜேபி தலையில வைக்கிறது, இந்த நாடகம் ரொம்ப நாள் ஓடாது. அதனாலதான் நீங்க என்ற கட்சியை இழந்து கொண்டிருக்கிறார் திரும்ப. இந்த இந்தியா கூட்டணி என்னங்க சார் ஆச்சு? அது இல்ல, அது எங்க இருக்குது? டி ராஜாவே சொல்லிட்டார்ல, பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி சிதறி கொண்டிருக்கிறதுன்றது. தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் போயிடுச்சு, அவ்வளவுதான். திமுகவோட காங்கிரஸ் இல்லை. அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இப்ப இருக்க கட்சிகளை மதிமுக இருக்காது. அவங்க 2 எம்எல்ஏவும் திமுக சிம்பல் நின்னவங்க அன்னைக்காக நம்பிக்கை கோர தீர்மானத்துக்கு சபைக்கே போல. என்ன காரணம்? வைகோ கேட்கணும். நீங்க வைகோ ரொம்ப உற்சாகமா இருந்தாரு விஜய் அவர் வீட்டுக்கு போன பிறகு. இன்னைக்கு அவங்க விஜய்க்கு எதிராக போட்டா பதவி போயிடும். ஏன்னா டிஎம்கே சிம்பல்ல நிற்கிறாங்க. சொந்த சின்னத்தில் நிற்க முடியாததன் அவலத்தை இன்று அனுபவிக்கிறார் வைகோ. ஆனா ஒரு கட்டத்துல கண்டிப்பா அவர் அடுத்த எலெக்ஷன்ல திமுக இருக்க மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளை திமுக 1 சீட்டு 2 சீட்டுக்கு பாடாய்படுத்தியது. பேசணும், வெளியில கொட்டினாரு. இன்னைக்கு அதுக்கான பலனை தான் அனுபவிக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகம் காணும். 1 சீட்டு கொடுக்கறதுக்கு சிபிஎம் எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினாங்க. ஆட்சி இழந்து நிற்கிறார்கள். இல்ல, அப்ப ஆல் இண்டியா லெவல்ல பாஜக எதிர்ப்புல திமுக உறுதியா இருக்குமா? இனி நல்ல கேள்வி. அது எந்த அளவு உறுதியா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுல கூட மாற்றங்கள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு முனை மழுங்கி கொண்டிருக்கிறது என்ற சந்தேகத்தை மிக வலுவாக எழுப்பக்கூடிய 2 சம்பவங்களை நான் சொல்றேன். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். நீட் தேர்வில் ஒரு கொலாப்ஸ் நடந்தது. ஆமா, அது எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா? பெருசா ஒன்றும் தெரியும். ஒண்ணுமே பண்ணலங்க. திராவிடர் கழகம் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் டிகே செல்வம் கலந்துக்கிறாரு. அது உங்க கட்சி இல்லை, அது வேற கட்சி, வேற அமைப்பு. திருமாவளவனும் டிகேஎஸும் கலந்துக்கிறாங்க. திமுக ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா? கடந்த 7 ஆண்டுகள்ல திமுகவோட ஆதார சுருதியா பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருந்தது எது? நீட். இன்னைக்கு 2 லட்சம் பேர் தெருவில் நிற்கிறான். 22 லட்சம் மாணவர்கள் தெருவில் நிற்கிறான். ஒரு குடும்ப அரங்கேறி இருக்கு. திமுக ஆங்கிள் இருந்து பார்த்தா இதுங்க அப்படியே கச்சை கட்டிக்கிட்டு போய் ரோட்ல இறங்கி மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும்ல. ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட திமுக பண்ணல? 1. 2வது, பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. வழக்கமான திமுக அடுத்த நாள் போராட்டத்தில் குதிக்கல. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை கூட திமுக அறிவிக்கல? கண்டனம் தெரிவித்து மு க ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கிறார். ஆர்ப்பாட்டம் ஏன் சார் பண்ணல? கடந்த காலங்கள் இப்படிதான் இருந்தீங்களா? இடதுசாரிகளும் விசிகாவும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல. அப்ப இந்த 2 விஷயம் மார்ஷல். நீட் தேர்வில் திமுகவின் மௌனம் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஸ்டேட்மெண்ட் பத்தாது. இதை வச்சுதானே நீங்க வண்டியை ஓட்டினீங்க 21 எலெக்ஷனு. செங்கல்ல தான் காமிச்சேன். முதல் கையெழுத்துனீங்க. 2வது முறையா கொலாப்ஸ் ஆகுது. நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒண்ணுமே இல்லை. 2வது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதிர்த்து ஏன் கடந்த காலங்களில் மாவட்ட தலைநகர்கள் பூரா ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஏன் நடக்கல? அப்ப பாஜக எதிர்ப்பில் திமுகவின் பாஜக எதிர்ப்பு முனைமழுங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் வெளியில போச்சுன்னா இவங்களுக்கு ஒரு மத்திய தேசிய அளவில் ஒரு கட்சியின் ஆதரவு தேவை. மெல்ல மெல்ல இவர்கள் பிஜேபி நோக்கி நகரலாம். ஏற்கனவே 5 வருஷம் பவர்ல இருந்தவங்க சார், இவங்க மறந்துடாதீங்க. ஆக்சுவலா அந்த இமேஜ் இப்ப டிவி கேக்கு போயிட்டு இருக்கா?
ஆமா, பிஜேபி எதிர்ப்பையும் டிவிக்கு மல்ல மல்ல கபலீகரம் பண்ண பாக்குறாங்க. இப்ப அவர் பிஜேபி எடுத்து ஒரு வாரத்தை கூட பேசலங்க. அவரு திரும்ப பெறணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரே தவிர அவரும் ஆர்ப்பாட்டம் பண்ணல. அவரு பட வேண்டியதானே. அவரு பிஜேபி எதிர்ப்பை சும்மா அப்படி நாம் கேவாஸ் வச்சுக்கிட்டு மத்திய அரசோட மோதக்கூடாது, மத்திய மாநில அரசு உறவுகள் வேறு, கட்சி உறவு வேறுன்னு இந்த கதையெல்லாம் ஆளந்தீங்கன்னா அவரும் பிஜேபி எதிர்ப்பை கையில் எடுக்கல. அவர் எடுக்கலன்னா அது புரியுது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்ச 2.25 வருஷத்துல பிஜேபி எதிர்ப்பு கிட்டத்தட்ட சுத்தமா கிடையாது. ஆனா கடந்த 7 வருஷமா பிஜேபி எதிர்ப்புலயே வண்டியை ஓட்டின திமுக இன்னைக்கு நீட்டு திமுகவோட ஆதார சுருதியில ஒண்ணு அது கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தல? மாவட்டம் பூரா வேணாங்க, ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில ஏங்க நடத்தல? அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தோட திமுக நடத்தல? அப்போ மோடி அரசுடன் பிஜேபியுடன் ஒரு விதமான ஒரு சமரச போக்கு என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்க திமுக விரும்புகிறது. மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுகவை கைவிட்டு தாவேகாவை நோக்கி நகர்ந்த பிறகு என்ற ஒரு கருத்து, ஸ்கூல் ஆஃப் தாட் நிலவுகிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு எதிரான அணியில் விஜய் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு இருக்கா? தெரியல மார்ஷல். இந்த கேள்விகள்லாம் பதில் இப்ப சொல்ல முடியாது. அடுத்தவர் என்ன செய்யறாருன்றதை பொறுத்து பார்க்கணும். நல்ல கேள்வி இது. பட் அப்படி அவர் நின்னாருன்னா தமிழ்நாட்டில் திமுக ரோல் இல்லாம போயிருக்கும், கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். அப்படிலாம் ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்தாருன்னா தமிழ்நாட்டில் திமுக மேலும் மேலும் வலுவிழக்கும், மேலும் மேலும் வலுவிழக்கும். அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை விஜய் எடுக்கிறாருன்னா திமுகவோட யூஎஸ்பியும் காலி. இந்த கடந்த 8 வருஷமா திமுக ஒரே யூஎஸ்பி ஆன்டி பிஜேபி தானே. அதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாருன்னா எப்படி அண்ணா திமுக ஆன்டி டிஎம்கே பேச ஒரு ஆள் வந்தோன்னா வாக்கு வங்கி சிதறியதோ சின்ன பின்னமானதோ அந்த மாதிரி ஆன்டி பிஜேபிக்கு வலுவான ஒரு வாய்ஸ் வருது தமிழ்நாட்டில் விஜய் ரூபத்துலன்னா திமுகவின் வாக்கு வங்கி மேலும் மேலும் சிதை. இல்லை, ஆனால் 2014 அப்படி ஒரு நிலைமை இருந்ததுல்ல, மோடியா லேடியான்னு ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக அணி. இல்லைங்க, அப்போ திமுக சைபர், காங்கிரஸ் சைபர், அந்த அம்மா தான் 37 ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு விஜய் ஜெயிப்பாருலாம் நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பா ஒரு குறைஞ்சபட்ச சேதாரத்தை, இப்ப இருக்க சேதாரத்தை விட கூடுதல் சேதாரத்தை ஒரு திமுகவுக்கு ஏற்படுத்துவார். அவர் அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தார். எடுப்பாரான்னு தெரியாது. ஏன்னா நிர்வாக ரீதியாக அவருக்கு கம்பல்ஷன் இருக்கு. ஒரு வார்த்தை கூட அவர் பெருசா பேசல, ஒரு ஸ்டேட்மெண்டோட நிறுத்திக்கிறாரு. உங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ உயிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த காரணத்திலும் என்ன காலத்திலும் விசிக கம்யூனிஸ்டுகள் பாஜக பக்கம் போவாது, ஆனா திமுக போவாதுன்னு சொல்ல முடியாதுன்னு. அது இப்பயே நான் அது உறுதியா சொல்றேன். எந்த கட்டத்திலையும் 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் பாஜக பக்கம் போக மாட்டாங்க. திமுக போவாதுன்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மெல்ல 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 இன்று உறுதியாகி கொண்டிருக்கிறது. அதற்கான ரொம்ப சின்ன சிம்டம்ஸா நான் இந்த 2 விஷயங்களை பார்க்கிறேன். நீட் குளறுபடி 22 லட்சம் மாணவர்கள் தெருவில் நிற்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட ஏன் திமுக நடத்தல? நம்பர் 1. நம்பர் 2, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதை எதிர்த்தியும் ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தல. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை நிறுத்திக்கிறார். இது ஒரு அடையாளம். பிஜேபிக்கு எதிரான திமுகவின் அரசியல் கடந்த காலங்களை போல் இனி இருக்காது. போய் பிஜேபியோட நாளைக்கே சேர்ந்துருவாங்கன்னு நான் சொல்லலை. பட் எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் அவங்க ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்கன்றதுக்கான உதாரணம் தான் விஜய் பதவியேற்ற இந்த 10 நாட்களுக்கு நடைபெற்ற இந்த 2 சம்பவங்கள். ஆனா கடந்த காலத்துல ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிருக்காங்க, எந்த காலத்துல குறைஞ்சபட்சம். அது ஒவ்வொரு காலத்திலும் அரசியல்வாதிகள் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா 99 ஜூலை 4 பீச்சில் சொன்னாங்க, இனி என் வாழ்நாளில் என்றும் பிஜேபியுடன் சேர மாட்டேன். 99 ஜூலை 4 சொன்னவங்க 2004 மக்களவைத் தேர்தலில் போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி 2014 காங்கிரஸ் உறவை திமுக அறுத்த பிறகு 2013 அறுத்தாங்க. 14 மக்களவைத் தேர்தலின் போது ஸ்டாலின் சொன்னது, இனி ஒருபோதும் காங்கிரசுடன் சேர மாட்டாங்க. 16 போய் சேர்ந்தாங்க. அதனால அரசியல்வாதிகளுடைய அந்த பேச்சுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. பிஜேபியுடன் திமுக போகாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவர்கள் போகக்கூடியவர்கள் தான், கடந்த காலத்தில் போனவர்கள் தான், வருங்காலத்திலும் அவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த டைரக்ஷன்ல ஒரு சின்ன சிம்டம் தான் இந்த 2 விஷயங்கள். நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தாதது, நீட் கொலாப்ஸுக்கு எதிராக இப்ப நடந்த விஷயத்துல, அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்வி குறித்து ஆராய ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காரு. நீங்க ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்தந்த டீம்லாம் நியமிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை, அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். ஏன் அப்படி? அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அதுல பேசுறது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கட்சிக்காரன் உண்மையான தொண்டன் மனம் குமரி இருக்கிறான். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு தலைமை தயாராக இல்லை. மற்றும் ஒரு நாடகத்தை கட்சி தலைமை அரங்கேற்று. இதுல என்ன நாடகம்? இது நாடகம் தான், போக போக உங்களுக்கு புரியும். இல்ல சார், உங்களுக்கு புரியாவிட்டால் நல்லது. பல நாடகங்களில் இது ஒரு நாடகம். பிரச்சனையின்
மூல வேரை கண்டறியவும் குறைகளை களையவும் கட்சி தலைமைக்கு விருப்பம் இல்லை. அது அவங்களால முடியாது. இல்ல விருப்பப்பட்டு தான் மாவட்ட முறையோடி போயிருக்கக்கூடிய வியாதி. அதற்கு மேம்போக்கான சில மருந்துகளால் தீர்வு காண முடியாது. நிறைய விஷயங்களை நன்றி.